செம்மணியில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். 96ஆம் ஆண்டு மட்டும் 628 பொதுமக்கள் 1996ஆம் ஆண்டளவில் கொல்லப்பட்ட கிருசாந்தி அவருடைய உறவினர் ஒருவர் அணையா விளக்கு போராட்டம் செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் குறியீடாக இந்த நடவடிக்கை ஒரு விடயத்தை ஒரு நம்பிக்கையை முன்வச்சு அந்த நம்பிக்கை அடையும் வரைக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல ஈழத்து மண்ணிலே தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய பெற்றோர்கள் அவர்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல அநீதிகளுக்கு எல்லா போராட்டங்கள் போலவே பெருமளவு காவல் தூண்களும் இனப்படுகொலை நடக்கல என்றே சொல்லிட்டு நம்ம 3 நாட்களிலும் அடையாளமாக உண்ணாவிரத போராட்டம். அதை எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆதாரம் கிடைத்திருக்கின்றது. செம்மணியில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். அண்மைய நாட்களில் அதிகமான பரபரப்புகளையும் அதிர்வுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தளமாக இருக்கிறது சிந்துபாத்தி மயானம். அதை விட குறிப்பாக முன்னாள் ஆட்சி காலங்கள் இருந்திருக்கக்கூடிய வேளையில் பல்வேறுபட்ட மனித புதைகுழிகள் இந்த பகுதியில் இருந்து தோன்றியிருக்கப்பட்டது. பின்னுக்கு இந்த பக்கமெல்லாம் பெரிய இராணுவ காவலர்கள் இருந்திருக்கிறது. இன்றைய நாளிலிருந்து 3 நாட்கள் தொடர்ச்சியாக அணையா விளக்கு போராட்டம் என்கிற ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் ஸ்ரீலங்காவுக்கு இன்றைய நாளில் வருகிறார். அவர் யாழ்ப்பாணம், அதே போல திருகோணமலை, மட்டக்களப்பு, கண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல போகிறார். யாழ்ப்பாணத்துக்கு வருகிற போது அவரது கவனத்தை ஈர்க்கிற விதமாக இந்த செம்மணி புதைகுழி தொடர்பிலே கவனத்தை ஈர்த்து அது தொடர்பிலான மேலதிக நடவடிக்கைகளை கோருகிற முகமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அடையாள உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விளக்கொன்று அணையாமல் பேணப்படக்கூடிய அந்த விஷயம் இளைய தலைமுறையை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் இந்த இனம் அளிக்கப்பட்டது இந்த இனத்துக்கு மேலே மிதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சம்பவங்களுக்கு நீதி கோருகிற ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. போராட்டத்தினுடைய முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். செம்மணி வளைவு இதுக்கு இந்த பக்கமாகத்தான் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் தரப்பை சேர்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள், பொது மக்கள், அதைவிட பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தரப்புகள் என்று சொல்லி ஏராளமானவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தீபம் என்ற கருப்பொருளான இந்த போராட்டத்தில் அணையா தீபத்தினை முதலாவதாக ஏற்றி வைக்கின்றார்கள். 1996ஆம் ஆண்டளவில் கொல்லப்பட்ட கிருசாந்தி அவருடைய உறவினர் ஒருவர் இந்த தீபத்தினை முதலாவதாக ஏற்றி வைத்தார். ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் பிரதிநிதி ஒருவர் இந்த விளக்கினை தொடர்ந்து மத குருமார்கள் சார்பாக இந்த விளக்கினை ஏற்றி வைப்பார்கள். மத குருமார்கள் இணைந்து விளக்கினை அடுத்ததாக ஊடகவியலாளர்கள் சார்பாக ஒருவர் இந்த விளக்கினை மதகுருமார்களுடைய மலர் வணக்கம் இப்போது அந்த அணையா தீபம் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய பீடத்துக்கு மேற்கொள்ளப்படுகிறது. முன்பாக பல்வேறுபட்ட தரப்பினர் இந்த அணையா தீபத்துக்குரிய தங்களுடைய சுடர்களை ஏற்றியிருந்தார்கள். மக்கள் செயல் என்ற அமைப்பினால் 23, 24 மற்றும் 25ஆம் திகதிகளில் அணையா விளக்கு என்ற கருப்பொருளில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது இன்றைய தினம் 10:10 ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அணையா விளக்கினை ஏற்றி நாங்கள் இந்த போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த போராட்டத்தினுடைய கருப்பொருளின் அடிப்படையில் நாங்கள் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையொட்டி நாங்கள் பின்வரும் அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம். முதலாவது கோரிக்கையாக செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும். இரண்டாவது, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46/1 தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை, யுத்த குற்றங்கள்,
மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகளுக்கு தங்குதடையற்ற அனுமதியை இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும். மூன்றாவது கோரிக்கை அம்சமானது மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்க வேண்டும். நான்காவது கோரிக்கையாக புதைகுழி அகழ்வு பணி தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றினால் கோரப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஐந்தாவது கோரிக்கையாக இதுவரை வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் அனைத்து புதைகுழிகள் தொடர்பிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்விற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும். ஆறாவது கோரிக்கை அம்சமாக இலங்கை பொறுப்புக்கூறல் விவகாரம் தொடர்பில் ஐநா பொதுச்சபை ஊடாக ஐநா பாதுகாப்பு அவைக்கு விடயம் பாரப்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஐநா மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தில் முடுக்கிவிட வேண்டும். இந்த கோரிக்கை அம்சங்கள் அடங்கிய ஒரு கையெழுத்து பிரதியினை நாங்கள் வருகின்ற ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் கையளிப்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதற்கான ஆதரவினை நீங்கள் வழங்குவதற்காக எங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளவு கையெழுத்து பிரதிகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கையெழுத்து பிரதிகளை நீங்கள் எங்களுக்கு வழங்கி ஆதரவு தர வேண்டும் என்று. அணையா விளக்கு என்பது எங்களுடைய பண்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம். ஒரு விடயத்தை ஒரு நம்பிக்கையை முன்வச்சு அந்த நம்பிக்கை அடையும் வரைக்கும் ஒரு விளக்கை தீபத்தை ஏற்றதான் அந்த அணையா விளக்கு என்பது எங்களுடைய பண்பாட்டில் இருக்கிற ஒரு விடயம். அந்த பண்பாட்டு விடயத்தை நாங்கள் இந்த செம்மணி விடயத்தில், செம்மணி மனித புதைகுழி விடயத்தில் நீதி கோர்றதுக்கான ஒரு குறியீட்டு அம்சமாக இங்கே மாற்றியிருக்கிறோம். அந்த இருள் படர்ந்திருக்கிற செம்மணிக்கான நீதி விடயத்தில் சர்வதேச சமூகம் நேரடியாக தலையிட வேணும். இந்த விடயத்தை மிக முக்கியமான தமிழின அழிப்புக்கு எதிரான ஒரு சாட்சியமாக சர்வதேச சமூகம் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு, குறியீட்டு செய்தியை அடிப்படையாக கொண்டு தான் இந்த அணையா விளக்கு என்ற தீபத்தை இன்றைக்கு காலை 10:10 ஏற்றியிருக்கிறோம். இது தொடர்ந்து 25ஆம் தேதி மாலை 2 மணி வரைக்கும் இந்த பகுதியில் எரியும். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து எங்களுடைய மகஜரை ஏற்கிற அந்த காலப்பகுதியில் இங்கே இருந்து ஒரு பேரணியாக சென்று அவர் வர்ற இடத்துல அந்த மகஜர் கையளிக்கிற நிகழ்வும் இடம்பெறும். அதோட இந்த போராட்டம் நிறைவுக்கு வரும். அதுவரைக்கும் உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. இது தொடர்பாக வெளிவருகிற செய்திகள் பல்வேறு விதமாக இருந்தாலும், வேறு வேறு மாதிரியான திரிவுபடுத்தல், திசை திருப்பல்கள் மாதிரியான செய்திகள் வந்தாலும் கூட எங்களுடைய போராட்டத்தின் நோக்கம் இதுதான். செம்மணி விடயத்தில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு சர்வதேச நீதி வேணும். இலங்கையில் இந்த மாதிரியான மனித படுகொலைகளுக்கும் மனித புதைகுழிகளுக்கும் உரிய நீதி பொறிமுறை இல்லை, பொறுப்பு கூறல் இல்லை. எனவே இந்த விடயத்தை சர்வதேச சமூகம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நன்றி. பொதுமக்களுடைய மலரஞ்சலிக்காக இப்போது இந்த இடம் தன்னுடைய அஞ்சலிகளை ஆரம்பிக்கிறது. பாரிலான மக்கள் இந்த அஞ்சலியை இப்போது ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். அரசியல் தரப்பை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், பொதுமக்கள், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தரப்பு என்று சொல்லி பல பேர் இந்த இடத்திலே இந்த அணையா விளக்கு போராட்டம், அதைவிட அடையாள உண்ணாவிரத போராட்டம் இங்கே இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வந்து இவர்கள் கொடுக்குற அந்த மகஜரை பெறுகிற வரைக்கும், அதற்குரிய ஏற்பாடுகள் முடிகிற வரைக்கும் இந்த இடத்திலே குறியீடாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. தமிழர்களுடைய வாழ்க்கையில் இப்படியான போராட்டங்கள் அல்லது போராட்டங்களே வாழ்க்கையாகி போயிடக்கூடிய ஒரு இனம்தான். எல்லாவற்றையும் போராட்டம் மூலமாகத்தான் அடைய வேண்டும் அல்லது அதற்குரிய தீர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மிக மோசமான ஒரு நிலைமை இங்கே இருக்கிறது. ஈழத்து மண்ணிலே தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதன் அடையாளமாக அவர்கள் வாழுகின்ற பூர்வீக நிலமான வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த மண்ணிலே அவர்களுடைய ஒரு குறுகிய காலத்துக்குள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுடைய எலும்புக்கூடுகள் பல இடங்களிலும் இன்று அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றன.
அவ்வாறு அண்மை காலங்களில் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் நாங்கள் நின்று பேசுகின்ற செம்மணிக்கு அருகிலே இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த மனித எலும்புக்கூடுகள் தடயவியல் நிபுணர்களின் கருத்துப்படி குழந்தைகளுடையது, இளம் பெண்களுடையது, இளம் வயது வாலிபர்களுடையது. அதிலும் எந்த ஒரு எலும்புக்கூடுகளிலும் உடுப்புகளோ அல்லது துணிகளோ இல்லாத அடித்து நொறுக்கப்பட்ட நிலையிலே புதைக்கப்பட்ட உடலங்களின் எலும்புக்கூடுகளாகவே வெளிவந்திருப்பதாக தடயவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகளோடு செம்மணி என்பது ஒரு மனித புதைகுழிகளின் கூடாரமாக இன்று உலகத்திலே பார்க்கப்படுகிறது. இன்றைய நாட்களில் இந்த இலங்கை மண்ணுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற 23, 24, 25ஆம் தேதியில் இலங்கையிலே தங்கியிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருடைய வருகையொட்டி அவர் 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது அவருக்கு இந்த உண்மை நிலையை தெளிவுபடுத்தும் வகையிலும் இந்த இடத்திலே பொதுமக்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், மத தலைவர்கள், ஊடகத்துறையினர் என பல்வேறுபட்ட தரப்புகளுடைய முயற்சியாலும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலி சேர்க்கும் வகையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த போராட்டமானது ஒரு அறவழியிலே தர்மம் சார்ந்ததாக, அமைதியாக, உலகத்தின் கண்களை திறக்கும் வகையில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும். அந்த செய்திக்கான முழு வலி சேர்க்கின்ற காரியத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஆற்றுகிறோம். எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும். அது சர்வதேச நீதி விசாரணையாக அமைய வேண்டும். நாங்கள் தொடர்ந்தும் சிங்கள அரசுகளால் ஏமாற்றப்படுகிறோம். இப்பொழுது இருக்கிற அனுர அரசாங்கத்தால் கூட தமிழர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறார்கள். அந்த பழைய அரசுகளுக்கு சளைத்தவர்கள் அல்ல இவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலே அண்மைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை என்பதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும், இங்கு கண்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளுக்கான நீதி விசாரணையை வலியுறுத்தியும், இவற்றுக்கான ஒரு அடிப்படையான மனித உரிமைகளுக்கான பங்கை உலகம் எவ்வாறு செலுத்த முடியும் என்பதை வலியுறுத்துவதற்கான இந்த போராட்டத்தில் எங்களுடைய முழுமையான பங்கை நல்கியிருக்கிறோம். எல்லா மக்களும் அணியாக திரண்டு இன்று நாளை மறுதினம் இதிலே நாங்கள் திரளுகின்ற அந்த திரட்சி, மக்கள் திரட்சி உலகத்தின் மனச்சாட்சிகளையும் உலகத்தின் கண்களையும் திறக்கும். அதனால் எல்லோரையும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு மிக வினயமாகவும் அன்புரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தரப்புகள் செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதி கோரி அணையா விளக்கு போராட்டம் 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை இந்த இடத்தில் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த இடத்திலே மலரஞ்சலி உள்ளிட்ட விடயங்கள் இடம்பெறுகிறது. அணையா தீ ஏற்றப்பட்டு இப்போ இருப்பது போல வெவ்வேறுபட்ட தரப்புகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், அரசியல் பிரதிநிதிகள், பொதுமக்கள், சிவில் சமூகம், இதான் அந்த போராட்டம். செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதி கோரி அணையா விளக்கு போராட்டம் 23/6 25/6 வரையும் இந்த இடத்தில் முன்னெடுக்கப்படுகிறது. வெவ்வேறுபட்ட புகைப்படங்கள், வெவ்வேறுபட்ட பதாகைகள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்களாலே தாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. யாழ்மறை மாவட்ட கூறு முதல்வர், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர், அதேபோல் குரலற்றவர்களுடைய குரல் அமைப்பு என்று சொல்லி ஏராளமானவர்கள் இந்த தரப்பில் இருக்கிறார்கள். தமிழ் மக்களாகிய நாங்கள் இன்றைய நாளிலே ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம். அணையா தீபம் என்ற இந்த தலைப்பிலே தமிழ் மக்களுடைய வாழ்விலே கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல அநீதிகளுக்கு நீதி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. மக்களுடைய உள்ளங்களிலே ஒரு அணையாத ஒரு தாகம் இருக்கிறது. எங்களுக்கு இழைக்கப்பட்ட நீதிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அதை உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து அதை செய்ய முன்வர வேண்டும். உலக நாடுகளெல்லாம் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பற்றி அறிந்திருந்தாலும் ஆனால் அதை பற்றிய எந்த விதமான நீதியும் கிடைக்காமல் மக்கள் பல ஆண்டுகளாக ஒரு அணையாத ஒரு தாகத்தோடு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த அணையா தீபம் என்ற இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் நிற்கின்ற இந்த செம்மணி பிரதேசத்திலே மனித புதை குழிகள் அடையாளம் காணப்பட்டு பல அப்பாவி மக்களுடைய எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. காணாமல் போன எத்தனையோ பேர் தங்களுடைய உறவுகளை தேடுகின்ற இந்த வேளையில் யுத்தத்தினுடைய இறுதி நாட்களிலே
சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியை கேட்கின்ற இந்த காலத்திலே இந்த மனித புதைகுழிகள் ஒரு பயங்கரமான ஒரு பதிலை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இவற்றை நாங்கள் உதாசீனம் செய்யாமல் எங்களுடைய அரசாங்கமும் உலக நாடுகளும் எல்லாரும் இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நியாயமான ஒரு நீதியை வழங்க வேண்டும். இனிமேலும் அதற்கு நாங்கள் தாமதிக்கக்கூடாது. அந்த நீதியை பெறுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நியாயமான முறையிலே மக்களுக்கு இந்த நீதி கிடைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நடத்தப்படுகின்ற இந்த போராட்டத்திலே நாங்கள் இணைந்து எங்களுடைய முழு ஆதரவை தெரிவிக்கின்றோம். மக்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த அணையாத தாகம் நிச்சயமாக விரைவில் நிறைவேற வேண்டும். அதற்கு இந்த போராட்டம் நிச்சயமாக துணை செய்யும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இறைவனுடைய ஆசீரும் வழிநடத்தலும் தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும். அவர்கள் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழுகின்ற காலம் பிறக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே ஆசித்து நிற்கின்றோம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையில் வந்து போராட்டம் இடம்பெறக்கூடிய இந்த இடத்திற்கு நான் நினைக்கிறேன் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய பெற்றோர்கள் அவர்கள் சார்ந்தவர்கள் தான். கொலைகாரனால் நீதி வழங்க முடியாது, OMP ஒரு கண் துடைப்பு, இலங்கை அரசிடம் கையளிக்கப்பட்ட உறவுகள் அங்கே உள்ளிட்ட பல்வேறுபட்ட பதாகைகளை தாங்கி வருகிறார்கள். கல்ச்சர் ஆஃப் இம்யூனிட்டி மஸ்ட் எண்ட். அது தவிர சிங்கள மொழியிலும் இந்த பதாகைகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாய்மார்கள் எவ்வளவு இயக்கத்தோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டார்கள். பல்வேறுபட்ட பதாகைகள் கொண்டு வரப்படுகிறது. இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகள் தொடர்பிலே அதை தாண்டக்கூடிய ஏராளமான விஷயங்கள். இந்த செம்மணியில் இந்த போராட்டம் வந்து ஒரு அரசியலையும் தாண்டி எங்களோட உறவுகளுக்காக நடக்கிற போராட்டம். இதில் முக்கியமான விஷயம்னு சொன்னால் ஐநாவிலிருந்து யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் வோக்கர் டேக்கர் வந்து நினைக்கிறேன் 2009 ஒருக்கா வந்த பிறகு 2016 ஒருக்கா வந்த பிறகு 2016ஆம் ஆண்டு வடக்கு மாநிலத்துக்கு வர விடையில் அரசாங்கம். அப்போ இருந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் எங்களுடைய முட்டு தூண்களும் வந்து இனப்படுகொலை நடக்கலைன்றே சொல்லிட்டோம் அந்த காலத்தில். அதால் அவர்கள் வரையில் 2024ஆம் ஆண்டு அழைக்கப்பட்டது. ஆனால் 2025ஆம் ஆண்டு தான் அவர் வரார். 2024ஆம் ஆண்டு தான் முதல் வாரம் இருந்தது. நான் நேரடியாக வோக்கர் டேக்கருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்றால் பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின்னேரம் 4:30 கட்சி தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நேரடியாக வோக்கர் டேக்கர் அவர் இந்த முறை வோக்கர் டேக்கரை இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள். ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து ஏற்கனவே கனடாவில் இருந்தும் பிரான்சில் இருந்தும் லண்டனில் இருந்தும் கட்டாயம் யாழ்ப்பாணம் போகணும் என்ற ஒரு நிலைமைக்கு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமை கொண்டு வந்துட்டோம். அதில் வருவார். நாளைக்கு பின்னேரம் 4:30 வோக்கர் டேக்கரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது. அதில் நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் என்ற சாத்தியத்தில் 13 கட்சி தலைவர்கள் வருவார்கள். அதில் நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் செல்வம் அடக்கலநாதனும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன். அதில் செல்வமண்டல அடக்கலநாதன் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வந்து முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றதை அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லிக்கையாவது தயவு செய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏனென்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. வர வேண்டாம், ஏதாவது ஒரு காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நாளைக்கு நாளைக்கு எங்கேயாவது அன்றாவடத்தில் வச்சு பிடிச்சா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் 4:30 நான் நிற்பேன். எங்களுடைய சிந்து பாத்தி மைதானம் உட்பட 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு வோக்கர் டேக்கருக்கு எழுத்து மூலம் ஆவணமாக வழங்கப்படும். அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்துட்டேன். அதை கொடுக்கக்கூடாது மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள். அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது. இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை, புது அரசாங்கம் வந்த பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்குறார்கள். ஆனால் நான் அதற்கு ஒரு பணிவான வேண்டுகோள், எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா அப்படி செய்ய மாட்டார், நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய செல்வம் அடக்கலநாதனையும் நான் அதுக்கு அவர் வரலாம், கட்சி தலைவராக வரலாம். நான் அவர்கிட்ட கேட்கிறது வந்து தயவு செய்து மக்களுடைய இந்த ஒரு ஈனப்படுகொலைக்கு ஒரு குழந்தையை கொண்டே புதைத்திருக்கிறார்கள் என்றால் கொலை செய்து புதைத்தார்களா இல்லை புதைச்சிட்டு கொலை செஞ்சார்களா தெரியாது. அப்படியான ஒரு மனித இனப்படுகொலைக்கு மேலான ஒரு பாரிய புதைக்குழின்ற அன்றைக்கு எனக்கு நேரம் முன்னுக்கு தான் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும்
ஹர்ஷன நாணயக்காரவும் வந்து அடிபடுகிறார்கள். ஸ்ரீதரன் ஐயா வந்து 27 செக்ஷனில் தமிழில் கேட்கிறார் கேள்விகளை. ஹர்ஷன நாணயக்க வேறு ஏதோ பதில் சொல்லுகிறார். அப்போது நான் இடைமறுத்தி சொன்னேன், ஐயா கேட்பதெல்லாம் தமிழாக்கம் செய்யப்படுகிறது என்று. நான் நினைக்கிறேன் நாளைய தினம் வோக்கட்டேக்கருக்கு ஒரு தெளிவான பதில் ஒன்று நாங்கள் சொல்லணும். முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டிய இந்த சிந்துபாத்தி மைதானத்தில் 400 உடல்கள் தான் இருக்குது. ஆனால் 3 லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் சேனல் 4வினுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணும் என்றதில் நான் எந்த சந்தேகமும் இல்லை. அதை 100% வலியுறுத்துவேன். பாராளுமன்றத்தில் இருக்கும் காலத்திலையும் இல்லாத காலத்திலையும் சரி, நான் அதை 100% வலியுறுத்துவேன். எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. அனுர அரசாங்கம் ஜேபி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இனப்படுகொலை அல்ல என்று. போக்கட்டகர் வந்து போகும்போது அதுக்குரிய உண்மை உங்களுக்கு தெரியும். எல்லா போராட்டங்கள் போலவே பெருமளவு காவல்துறையினர் இந்த பக்கமாக இருக்கிறார்கள். ஏராளமான பொதுமக்கள், அதை தாண்டிக்கூடிய அரசியல் தரப்பினுடைய பிரதிநிதிகள், ஏராளமானவர்கள் இந்த நிகழிடத்துக்கு இப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். 3 நாட்கள் இந்த போராட்டம் தொடர்ந்து நகரப்போகிறது. ஒவ்வொரு நாட்களிலும் நாங்கள் கொடுக்கக்கூடிய வலுவான ஆதரவு என்பது மிக முக்கியமாக இந்த இடத்துல அவர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த உறவுகள் இப்போது தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துவதற்காக இந்த இடத்துக்கு வருகிறார்கள். 3 நாட்களிலும் அடையாளமாக உண்ணாவிரத போராட்டம், அதை விட இந்த இடத்துல அணையா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்படுகிற சமகாலத்திலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் இங்கு வருகிற போது அவரிடம் மகாஜர் ஒன்று கையளிக்கப்படும். இந்த அரியாலை சித்துப்பாத்தி இன்மையான மனித புதகுலி தொடர்பான வழக்காளர் நான் நீதிமன்றத்துக்கு வழக்கை தாக்கல் செய்தேன். இங்கே இந்த நிகழ்வு அனைத்து மக்களும் கூட வேண்டிய ஒரு நிகழ்வு. இது நினைவு கூறப்பட வேண்டியது என்பதற்கு அப்பால் இங்கு எமக்கான நீதி கிடைக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக கிருஷாந்தியினுடைய படுகொலை இந்த இடத்திலே நடந்தது. இதிலே இருந்த காவலரனில் தான் கிருஷாந்தி கைது செய்யப்பட்டார். கிருஷாந்தியினுடைய படுகொலை என்பது திட்டமிட்ட ஒரு படுகொலை. கிருஷாந்தியினுடைய படுகொலைக்கு 3 நாட்களுக்கு முன்னால் அரியாலை புங்கங்குளம் பகுதியைச் சேர்ந்த கணநாதன் ஷானந்தி என்ற சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி இராணுவத்தின் ட்ரக் வாகனத்தினால் திட்டமிட்ட முறையிலே படுகொலை செய்யப்பட்டு அவருடைய துர்க்கதனத்தில் கலந்துவிட்டு வருகின்ற போதே கிருஷாந்தி திட்டமுறையில் படுகொலை செய்யப்பட்டார். பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிகழ்வு என்பது நீதிமன்றத்தின் இலங்கை நீதித்துறையில் நீதி கிடைத்ததாக அனைவரும் கூறுகின்ற ஒரு நிலைமையில் நான் இதில் சில உண்மைகளை கொண்டு வர விரும்புகிறேன். அதற்கான நீதியானது கிடைக்கவில்லை என்ற பார்வையை இங்கே முன்வைக்கின்றேன். குறித்த குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச 98ஆம் ஆண்டு அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட பின்னர் இறுதியாக அவர் கூறிய வாக்குமூலத்தில் தன்னுடன் 20 இராணுவ அதிகாரிகள் தொடர்பட்டதாக வாக்குமூலம் கூறியிருந்தார். அதில் மிகவும் குறிப்பாக அரியாலை பகுதி புங்கங்குளம் பகுதியைச் சேர்ந்த LCZA என்ற இராணுவ முகாமைச் சேர்ந்த கேவகே என்ற இராணுவ அதிகாரி மிக பிரதான குற்றவாளியாக இனங்காணப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இனங்காணப்படவில்லை. வேறு 6 இராணுவ அதிகாரிகளே இனங்காணப்பட்டு அவர்களுக்கான தண்டனை கிடைத்தது. எனவே இந்த புங்கங்குளம் பகுதியில் இந்த அரியாலை பகுதியில் இடம்பெற்ற செம்மணி படுகொலையுடன் தொடர்பட்டு 96ஆம் ஆண்டு மட்டும் 628 பொதுமக்கள் வயது வேறுபாடின்றி ஊர் வேறுபாடின்றி இந்த வீதியால் சென்றவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதனுடைய பேர் விவர ஆவணங்கள் காணாமல் போனோர் செம்மணி சங்கத்திடம் இருக்கின்றது. அதனை நாங்கள் நிச்சயமாக வருகின்ற ஆணையாளரிடம் கையளிப்போம். அதுவும் குறிப்பாக கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த 16 வயது மாணவி கூட அந்த லிஸ்டில் இருக்கின்றார். மிகவும் மனவேதனைக்குரியது. எனவே அதற்கான நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இங்கே நடந்த மனித புதகுலி தொடர்பான விசாரணை ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இடம்பெற வேண்டும். அந்த விசாரணை என்பது தனித்து இந்த 628 பேர் அல்லாமல் இதனுடன் வேறு நபர்களும் தொடர்பட்டதாக எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆதாரம் கிடைத்திருக்கின்றது. அதுவும் குறிப்பாக 95லிருந்து 99 வரையான கால பகுதியில் வன்னி பகுதியில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இந்த அரியாலை முனைப்பகுதிக்கு தனங்களப்பு பகுதிக்கு வந்த குடும்பத்தினர் குடும்பமாக இங்கே வருகை தந்து இந்த கொட்டுக்கிணத்துக்கு எதிரே இருக்கின்ற இராணுவ சித்திரை வகை முகாமில் அடைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குடும்பமாக தாக்கப்பட்டதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக அதற்கான ஆதாரங்களை திரட்டுவேன். நான் அதை எந்த இடத்திலும் சமர்ப்பிக்க தயாராக இருக்கின்றேன். எனவே இந்த படுகொலை என்பது இந்த மனித புதைகுழி என்பது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை நான் கூறக்கூடியது ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இது நடைபெற வேண்டும். விஞ்ஞான ரீதியாக நடைபெற வேண்டும். மிகவும் முக்கியமான விடயம் DNA பேங்கிங் சிஸ்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் சர்வதேச தலையீட்டின் கீழ். அதுவும் குறிப்பாக காணாமல் போனோருடைய DNA பரிசோதனையும் அத்துடன் இந்த எலும்புகளுடைய DNA பரிசோதனையும் சர்வதேச தலையீட்டின் கீழ்
இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் அது மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக அது உறுதிப்படுத்தப்பட்டு இவ்வாறு கண்ட சாட்சிகள் கைது செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டவர்கள் எவ்வாறு காணாமல் போனோர் என்ற இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசு இறைமையுள்ள அரசு இதற்கு குற்றவாளியாக்கப்பட வேண்டும். எனவே நாம் இறுதியாக மிகவும் தெளிவாக சொல்கின்றேன், இந்த பகுதியில் இருக்கின்ற இத்தனை விடயங்களுக்கும் மிக பொருத்தமாக இருக்கின்ற குற்றவாளிகள் 7CLA இராணுவ முகாமினுடைய 14 இராணுவ அதிகாரிகள், அதில் டயஸ் என்ற இரகசிய இராணுவ அதிகாரி உட்பட, சந்தன என்ற இராணுவ அதிகாரி உட்பட, கேவகை என்பது உட்பட, ஜெயவர்த்தன என்பது உட்பட, ஜெயவர்த்தன கொழும்புத்துறை துண்டி முகாமினுடைய அதிகாரி பாடசாலை மாணவர்களை கைது செய்திருக்கின்றார். நேரு கண்ட சாட்சிகள் இங்கே இருக்கின்றார்கள். அவை அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டு வழங்கப்படும். எனவே நாங்கள் கோரிக்கை விடுவது வருகின்ற ஐநா மனித உரிமை கவுன்சிலுடைய ஆணையாளருக்கு வழக்காளியாக நான் ஒரு ஆவணம் சமர்ப்பிக்க இருக்கின்றேன். அதுவும் குறிப்பாக இந்த புதைகுழி என்பது விஞ்ஞான ரீதியாக அவருடைய மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும். DNA பேங்கிங் சிஸ்டம் உருவாக்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் தமிழர் என்ற ஒரு காரணத்துக்காக 3 மாத குழந்தை உட்பட 6 மாத குழந்தை உட்பட மிக கைக்குழந்தைகள் இந்த பாவம் அறியாதவர்கள் அதற்கு தாக்கப்படுகின்றார்கள். இதில் முக்கியமான ஒரு விடயம் நான் குறிப்பிட வேண்டும். நீதிமன்றத்தில் கட்டளையிடப்பட்ட விடயமும் சட்ட வைத்திய அதிகாரி கூறிய விடயமும் நான் கண்ணால் கண்ட விடயமும் அங்கே புதைக்கப்பட்ட 19 எலும்புகளில் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட கோரிக்கையும் முற்றாக ஆடைகள் களையப்பட்டு 3 மாத குழந்தைகள் உட்பட முற்றாக ஆடைகள் களையப்பட்டு இரகசியமான ஒரு இடத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு பின்னர் கொண்டு வந்து மறைக்கப்படுகின்ற இயற்கைக்கு முரண்பான விதையில் ஒன்றுக்கொன்று மேலாக புதைக்கப்பட்ட சட்டவிரோத மனித புதைகுழியாக இது காணப்படுகின்றது. எனவே இதற்கு இங்கே சித்திரவதைப்படுத்தப்பட்டது மிகவும் தெளிவாக சட்ட வைத்திய அதிகாரி அதை கூறியிருக்கின்றார். எனவே இது சித்திரவதைப்படுத்தப்பட்டு தான் இங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கான நீதி வேண்டும் என நான் கோரிக்கை விடுகின்றேன். இந்த 3 நாள் போராட்டத்திலும் அனைத்து மக்களும் கட்சி பேதமின்றி மதபேதமின்றி அனைத்து மக்களும் ஒன்று கண்டு இதற்கு ஆதரவு கொடுத்து சர்வதேசனுடைய கவனத்தை ஈர்ப்பதனூடாக அடுத்த கட்டமாக இங்கே நடைபெற்ற இனவழிப்பு என்பதனை உறுதிப்படுத்தி இந்த ஆணையாளர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்.